railway station. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்து வந்தால் நேராக பக்கத்தாலேயே இந்த பஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா டெல்லி இந்த பக்கத்தால் இருக்கிற ஊருக்கு தான் போகுது. அதுவும் இப்போ கவர்மெண்ட் வண்டி தான். இங்கே இருக்கும் பார்த்தீங்க, இங்கேயும் கிராண்ட் யூனிவர்சிட்டி பஸ் உத்தரகாண்ட் மாநிலம் பஸ் ஸ்டேஷன் போனாங்க. ருத்ரபிரயாக் இங்கே பஸ் இருக்குன்னாங்க. இது வந்து ஏன்னா 5 மணி டீ மட்டும்தான் குடிச்சிருக்கு. இதில் எத்தனை மணிக்கு என்னென்னு கேட்டு எவ்வளோன்னு பார்த்துட்டு சாப்பிட்டு அங்கே கேட்டு வந்தேன். இங்கே வந்து கவர்மெண்ட் வண்டி தான். அங்கே முடிஞ்சுதான் டைமு 7 மணிக்குள்ளே முடிஞ்சிருக்க மாட்டேருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வண்டி வரிசை நிற்கும். இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. 9 மணிக்கு எடுக்கிறாங்க. 340 ரூபாயாம்மா. ருத்ரபிரயாக்குன்னு கேட்டேன். சரி சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னா, இல்லை போகும்போது நிறுத்துவோம் சாப்பிட்டுக்குங்க அப்படின்ட்டாங்க. வண்டி சீட்டு ஃபுல் பண்ணணும் உட்காருங்க அப்படின்னாங்க. அதனால தான் இந்த வண்டி தாங்க. ருத்ரபிரயாக் கரெக்டாக இருக்குங்க. இந்த கோயிங் ஹவர்ஸ் செட் ஆகுது. ருத்ரபிரயாக் 5 ஹவர்ஸ் 9 மணிக்கு 5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து மாற்றி உட்காந்து வச்சுட்டாங்க. கடைசியில் அவங்க முன்னாடி உட்காந்து வச்சுட்டாங்க. இங்கே டைமுக்கு எடுத்துறாங்க. அந்த வண்டிக்கு 6 மணி நேரத்துக்கு ஒரு வண்டி இருக்குது. ஆனால் நிறைய ஊருக்கு போகுது. நம்ம போகிற ஊருக்கு எதுக்கு வேண்டிட்டாங்க 340 ரூபாய்ங்க. நான் சாப்பிட்றோம் இல்லை போகிற வழி நிறுத்துறேன்னாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு நான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் பார்த்தேன் யூடியூப்பில். 2 மணிக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். 2 3 மணிக்கு பார்த்தேன். போகிற வழியில் எப்படி மழைப்பகுதிலாம் அதனால் பஸ்ஸும் நல்லா இருக்குது. நல்லா ஸ்வீட் பஸ்ஸு டீ மட்டும் ஒரு டீ उत्तराखंड हरिद्वार ऋषिकेश வழியாக தான் போகணும். ऋषिकेशுக்கே 40 கிலோமீட்டர். ஆனால் வண்டி அதுக்கு நிறையா இருக்கும். ऋषिकेश கிளம்பிடுச்சு. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தாலே தான். இங்கே வெளியே வந்தோடனே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. கவர்மெண்ட் பஸ் இருக்குது, தனியார் பஸ் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் பஸ் தனி டைமிங்க்கு தான். ஆனால் தனியார் வண்டி இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹரித்வார் ரயில்வே ஸ்டேஷன். மலை உச்சிக்கு வந்துட்டுங்க. வருது வந்துட்டு தான் இருக்கு. துணிச்சு போகுது குண்டி. இந்த இடம் தான் 2 ஆறு தண்ணி. இங்கே ஒரு இடத்துல போய் அப்படியே வருது. இங்கேருந்து உத்தரப்பிரயாக்லேருந்து தண்ணி. ரோடெல்லாம் நல்லா இருக்கு. என்ன புரியுது. ஹலோ அந்த வண்டி சாப்பாட்டு நிறுத்தினாங்க. அதை போய் சாப்பிட்டு வந்தாச்சு. ரொட்டி சுண்டல் இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தாச்சு.
சென்டர் பாயிண்ட் ஆட்ட இருக்குது. வர வண்டி இங்கே தான் நிற்குது, போகிற வண்டி இங்கே தான் கரெக்டாக நிற்குது. சுற்றி மழை தாங்க. மணி 12:15. கேட்டால் 2 மணிக்கு போவோம்னாங்க. டிரைவர் மேலே ஏறிட்டார். அப்படியே போகலாம் தான். ஒரு ரொட்டி சாப்பிட்டேன். வாங்க போகலாம். வெளிச்சம் வரல. இறங்கியாச்சுங்களா? என்ன நிற்கிது பாருங்கள் அந்த வண்டி. இந்த வண்டி இறங்கினால முன்னாடி இந்த வண்டி இருந்தது. மணி 3ங்க. பரவாயில்ல, வண்டி கிடச்சிது. நம்ம இன்னும் 1 மணி நேரத்தில் டிராஃபிக் சாமி கோயில் அந்த கணக்சோரிக்கே போயிடலாம். நாளைக்கு காலையில் மலையே அடிக்கலாம். சூப்பர் சூப்பர். வேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ நம்ம 2வது பஸ்ஸும் பிடிச்சிட்டோம். கரெக்டாக 3 மணி. இது விட்டுட்டாலும் வண்டி கிடையாது. சூப்பருங்க சூப்பர். கருஞ்சமலை முருகனுக்கு ஓம் முருகா ஓம் நம சிவாய. வாயெல்லாம் குளருதுங்க. நல்ல கூலிங். மேகமூட்டம் இல்லைங்க, பனிமலை பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப கூலிங்காக இருக்குங்க. வாயெல்லாம் படப்பட அடிச்சுக்குது. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டருங்க. பக்கத்தில் வந்துட்டோம். அப்பா பாருங்க பனி மலை. ஓம் நம சிவாய. ஹாய். ஈரோட்டில் தொண்டதை கட்டிக்கிச்சு. ஈரோட்டில் ஆரம்பித்த பயணம் திங்கக்கிழமை நைட்டு. இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமை சாயங்காலம், செவ்வாய்க்கிழமை இல்லை புதன்கிழமை சாயங்காலம் வந்துட்டேங்க. மோஸ்ட் தெரியல இந்த இமயமலை. இந்த ஃப்ளைட்டுங்கிறதுனால இன்றைக்கே வந்துட்டோம். இதை பாருங்கள், இந்த என்ட்ரன்ஸு, கோயில் என்ட்ரன்ஸு. இந்த இது என்ட்ரன்ஸு போய் மலை ஏறணுங்க. பாருங்கள், எங்கள் குதிரையில் நிற்கிது பாருங்கள். போக முடியாதவங்க அது மேலே உட்காந்து போவாங்க. 3.5 கிலோமீட்டருங்க. அது பண்ணி மேலே என்ட்ரன்ஸ் அப்படியே போயிருக்கோம். 3.5 கிலோமீட்டர் போகணும். இப்போ அலோடு இல்லை, மூடிட்டாங்க. நாளைக்கு தான். நம்மளால முடியாது. வர வழியில் நல்லா வாந்தி. ஸோ நல்லா வீல்ஸ் ஏறிட்டே இருக்குங்க. இப்போ அந்த பஸ்ஸு விட்டு அடுத்தது இந்த மாறினதுனால உடம்பு ரொம்ப இதாகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். அந்த இதாக மாட்டேங்குது. தெரியுதுங்களா? தெரியல. காலையில் காட்டுறாங்க. ஆனால் வந்துட்டோம். ஈரோட்டிலேருந்து இமயமலை பயணம். ஈரோட்டுக்கே வந்துட்டோம். இமயமலையத்துக்கே வந்துட்டோங்க. இப்போ தெரியுது பாருங்கள். சூப்பருங்க சூப்பர். வர வழியில் எல்லாம் வண்டி போகிற அளவுக்கு தாங்க இருக்குது. அந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. பண்ண முடியும், வேறு வழி இல்லை. சூப்பருங்க. முருகரை கூட்டிகிட்டு வந்துட்டாரு. கிரௌஞ்சமலை முருகனுக்கு அரோகரா. சூப்பருங்க சூப்பர். ஓ நம சிவாய. இதாங்க என்ட்ரன்ஸ். உள்ளே போகலாம். இதெல்லாம் நாங்கள் வந்த வழி. சொன்னால் நம்ப மாட்டீங்க. இதாங்க சிங்கிள் பெட்டு. கேட்டேன், லோ ப்ரைஸாகவே கேட்டேன், கொடுங்க அப்படின்னேன். ஒரு நைட்டுக்கு 200ரூவான்னாங்க. ஓகே தங்குறதுக்கு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கெல்லாம் இவரே வச்சுருக்காருங்க. டீ கடை, டிஃபன் கடை எல்லாம் இவரே வச்சுருக்காங்க. கீழே ஒரு டீ கடை இருக்குது. அங்கே தான் கேட்டேன். அவரே ஸ்டே பண்ணி
கேட்டால் அது எங்கேருந்து கட்டாது அந்த ஈரோடு இல்லை அவளை கும்பிட்டு இல்லை செருப்பு கூட போடல அப்படின்னா அப்புறம் நான் கோயிலுக்கு வந்திருக்கேங்க அப்படின்னா பரவாயில்லைங்க 200 ரூபாய்க்கு இன்றைக்கும் நாளைக்கும் ஸ்டே பண்ணுற மாதிரி வருங்க. சூப்பர் சூப்பர். முருகரை நம்பின ஒரு கைவிடப்படா. அப்படியே வந்தேன்னா பால்கனிங்க. காலை வணக்கம். நான் உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். மணி 7ங்க. சும்மா யதார்த்தமாக கதை திறந்து பார்க்கலான்னு பார்க்குறேன். பனிமலை விழுந்துட்டுருக்குங்க. வாங்க நீங்களும் பாருங்க. தெரியுதா பனிமலை பாருங்க. நம்ம நேற்று காட்டணும்ல, நேற்று போகிற இடம்லாம் இப்படி தான் இருக்கும் பாருங்க. பனிமலை ஊற்றுதுங்க பாருங்க. ஐஸ் கட்டியாக விழுகுது தெரியுதுங்களா? ஓப்பா இதுக்கு தாங்க இங்கே வர்றது. சூப்பருங்க. மணி 7 மணிங்க. ஃபுல்லாக பனி. இப்போ பனி விழுந்துட்டுருக்குங்க. பொன் மாதிரி விழுந்துட்டு பூ மாதிரி. சூப்பர். பாருங்க இந்த இடம்லாம் அப்படியே வெள்ளையாயிடுச்சு. தெரியுதா? பூ மாதிரி விழுகுது பாருங்க. இல்லை பனிமலை, ஐஸ்கட்டி மலை மாதிரி பனிமலைங்க. அப்படியே பூ மாதிரி விழுவும். தெரியுதுங்க? ஐஸ்கட்டி மலை நல்லா குளிதுருதுங்க. அப்படிங்காது போன அடுத்து சூப்பருங்க. ஒன்றரை பனிமலை பூ பூத்துது. இப்போ கண்டிப்பாக நான் மலை மேலே ஏறினா பூவாக இருக்கும். அப்பா சூப்பர். கார்த்திக் சுவாமி டெம்பிள் உத்தரகாண்ட். ஸ்னோ விழுதுங்க. பாருங்க அந்த காரே வெள்ளையாச்சு. நம்ம இருக்கிற இடம் பாருங்க. ஸ்னோ விழுகுது. அப்படியே பனி அப்படியே பட கை நடுங்குது சார். சூப்பர். மணி 7 மணி. இந்த லைட்டில் தெரியுது பாருங்க. இந்த இடமுக்கு அப்படியே இதாகிடுச்சுங்க. இந்த மாதத்தோட கிளைமேட்டு. பனிமலை கார்த்திக் சுவாமி உத்தரகாண்ட் கிரௌஞ்சமலை. ஸ்னோ விழுவுதுங்க. சூப்பர். நல்ல தூக்கங்க. அருமையான தூக்கம். இப்போ பாருங்கள் மலை மாதிரி ஊற்றுது. அப்போ பாருங்கள் வெள்ளையாக பூ மாதிரி பொழிஞ்சுது. மழை பெய்யுது. பார்த்திங்கன்னா பாருங்கள் தெரியுங்க வெள்ளையா அப்படியே ஐஸ் கட்டி. இப்போ நம்ம நேற்று காட்டின இடம் தாங்க அது. பாருங்கள் அந்த மரம்லாம் வெள்ளையாக இருக்குது. அந்த இடம் பாருங்க இன்னும் சூப்பராக இருக்குது. காரமெல்லாம் பைக்கு மேலே ஐஸ் கட்டியிருக்கு பாருங்க. அது மேலே தான் நம்ம போகணும். இப்போ மழை பெய்யுதுங்க. பரவாயில்ல.
வந்து கரெக்டாக எழுந்திரிச்சு பார்த்தனால ஆச்சு. ரொம்ப பனி அப்படியே ரொம்ப ஜாஸ்தியாக வருது. மணி 8 மணிங்க. சூப்பர் சூப்பர். இன்னும் தெரியுதுங்களா? பாருங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நினைஞ்சிடுவேன். சூப்பர் சூப்பர். வணக்கம், நான் உங்கள் யோகராஜ். வாங்க, ரெடி ஆகிட்டேன். இந்த நேரத்தில் கிளம்பிடலாம், வழியாக போகலாம். கார்த்திக் சாமி டெம்பிள். மணி இப்போ 9 மணிங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டு கிளம்பிக்கலாம். இன்னும் ஸ்லோ போல் ஆகுதுங்க, லைட்டாக ஆகிட்டு. நாம் ரெடிங்க. நாங்கள் அந்த ரூமை நம்ம அங்கே இருந்த மேலே இப்படியே வந்தோம்னா கடை வீதி அங்கே போகலாம். இதான் என்ட்ரன்ஸ் கார்த்திக் சாமி டெம்பிள். அரோகரா அரோகரா போட்டிருக்கு பாருங்க. 3.5 கிலோமீட்டர் கார்த்திக் சாமி டெம்பிள். கிளம்பிடுங்க. அதான் என்ட்ரி பீஸ் ஒரு ஆளுக்கு 50 ரூபாய்ங்க. அப்புறம் புது சாமானா 100 ரூபா வாங்கிட்டாங்க. நம்ம ரூம்காரே விற்கிறாரு, அதனால் அவர்கிட்டே வாங்கிட்டேன். ஆனால் மழை பனி எல்லாம் மாறி மாறி தாங்க வருது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பனி இருக்கும் பாருங்கள், காட்டுறேன், தெரியுதுங்களா? பனி அப்படியே போகலாம். எல்லாம் பனியாக தாங்க இருக்குது, வழுக்குது. வெறுங்காலில் போக முடியாதுன்ட்டார். அதனால் அவர் ஷூ இருந்தது கீழே, அதனால் ஷூ அங்கே போய் கழட்டிக்கலாம் அப்படின்னு பண்ணிக்கிட்டேன். அவர் என்ன பண்ணுறதுங்க, நம்ம எல்லா இடத்துக்கும் அப்படியே போக முடியாதுல்ல. இப்போ கொஞ்சம் ஷூ போட்டோன்னா கொஞ்சம் அந்த கால் கூலிங் கம்மியாகனா கொஞ்சம் உடம்பு டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் சாக்ஸு தான் கேட்டேன், எப்படினாலும் அதுவும் ஈரம் ஏறுங்க அப்படின்னாரு. ஆமாம், சாக்ஸும் அந்த ஈரம் ஏறிக்கும். அப்புறம் ஷூ இருந்தது, அதனால் வாங்கிட்டேன். அப்புறம் மேலே போயிட்டு வரணும். இன்னும் மழை மாறி மாறி வந்துகிட்டே இருக்குங்க, அதனால் எப்படின்னு தெரியல. அதனால தான் நாங்கள் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். காலையில் நல்லா வழுக்குது பாருங்கள். கால் பார்த்து தான் வைக்கணும். கொஞ்சம் தூரம் ஏறி வந்தேன், இந்த மாதிரி கூடார மாதிரி போட்டிருக்காங்க. அப்படியே நம்மளால் முடியலன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வெயில் காலத்தில் நல்லா வெயில் அடிக்குங்க, இப்போல்லாம் வேர்க்கும். அவங்க போர்டு போட்டிருக்காங்க, அப்படி தாங்க நம்ம இங்கே போகணும். நல்லா இப்போ கொஞ்சம் காற்றடிக்குதுங்க, மூச்சு வாங்குது. மூச்சு ஒவ்வொரு செகண்டுகளில் ஒவ்வொரு டைமு இழுத்து விட வேண்டியதாக இது. நல்லா கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம், நல்லா காற்று. வாங்க போகலாம். பாருங்க, வர இடம்லாம் இப்படி தாங்க இருக்கு. மழை பெஞ்சியும் அதுவும்னா அதனால் ஐஸ் எல்லாம் இதாகுதுங்க. அதனால்
ரெண்டும் இது ஒரே பனி மட்டும் இருந்ததுன்னா இன்னும் பார்க்க நல்லா இருந்துக்கும். மழையும் பெய்யுதுங்களா, அந்த மழை பெய்கிறப்ப அந்த பனி கரையுது, அதனால் வழுக்குதுங்க, நல்லாவே வழுக்குது. இது ஐஸ் கட்டிங்க. காஷ்மீரில் இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. இது இமயமலை இங்கேருந்து ஸ்டார்ட்டுங்கிறதுனால இங்கே நம்மளுக்கு இந்த இடத்துல மட்டும்தாங்க இந்த இருக்கும். கீழே இருந்தால் கூட நம்மளுக்கு உத்தரப்பிரதேசில் கூட பனி தான், மழை தான் வரும். நம்ம அதுக்கு ஒரு 2 மலை மேலே தான் இருக்கும். மலை ஏற ஏற அதோட பவர் கம்மியாகுதுங்க. அந்த தண்ணி அந்த மலை இறங்க இறங்க தண்ணியாக இருங்க அந்த பனி. இதே எத்தனை கடல் மட்டத்தில் இருக்குன்னு தெரியல, ஆனால் ஹைட்டில் தாங்க இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருந்தால் தான் அந்த மலை அந்த வலுவாகவும் ஐஸ் கட்டியாகவே வரும். கீழே போக போக உங்களுக்கு தண்ணியாயிடும். அப்பா பாருங்க, மூச்சே விட முடியல என்னால். போகிற வழியெல்லாம் பனி, நல்லா பனிங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இந்த மழை இல்லைன்னா அந்த கரைஞ்சி போயிருக்குங்களே, அது இன்னும் கரையாமல் அப்படியே வெள்ளையாகவே இருக்கும். அது என்ன பார்க்க நல்லாயிருக்கும். வாங்க இந்த மரத்துக்கு பாருங்கள், அப்படியே மரத்து மேலே இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இதெல்லாம் வழுக்குது. இந்த மரத்தில் இருக்குது பாருங்கள், சூப்பர் சூப்பர். அங்கே பாருங்கள், வெள்ளை வழியாக இருக்குது. அதாவது மரம் அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த இடத்துல இல்லை. அங்கே பாருங்கள், ரொம்ப ஓப்பனாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், எல்லாம் வெள்ளை வழியாக இருக்குது. அப்பா தெரியுங்களா, வெள்ளை வழியாக இருக்குது. டப்புக்குன்னு அடிக்குது சவுண்ட். மழையும் பெய்யுது, வெயில் அடிக்குது, பனியும் ஊற்றுது. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. அப்படியே இந்த மரத்து மலைகள்லாம் ஒழுங்குங்க. பனி சூப்பருங்க. அப்படியே மழை நல்லா கரையுது. இந்த இடமே பாருங்கள், அப்படியே போக போக சூப்பராக இருக்குது. அந்த மரத்து மேலே இருக்கிற பனியெல்லாம் அப்படியே பார்க்க அருமையாக இருக்குது. இந்த இடமே பார்த்தா சூப்பராக இருக்குது பாருங்க. இன்னமும் அந்த இது உளுந்துட்டே தான் இருக்குது, அதான் தெரியும். செம்ம கிளைமேட்டுங்க, மூச்சனால விட முடியல. ஆக்சிஜன் கம்மியாக விட்டு மழை நிற்க வேண்டியதாக இருக்குது. இந்த பாருங்க, ஐஸ் கட்டி தெரியுது, தெரியல, வெயில் அடிக்குது, வழுக்குதுங்க. அதான் இந்த மழை தண்ணிக்கு அதுக்கும் வழுக்குது. சூப்பராக இருக்குங்க இந்த இடம் பாருங்க. அப்படியே இந்த போகிற இடம்லாம் அப்படியே பார்த்தா ஒரு செம வைப்பாக இருக்குது. சூப்பருங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே காலை வச்சு வழுக்குது, பார்த்து தான் போகணும். நாங்களாம் பாருங்க, அப்படியே புகை மட்டும் இருக்குது. சூப்பருங்க, சூப்பர். நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். கொஞ்சம் இந்த இடத்துலேருந்து காரை மாதிரி போட்டிருக்கோங்க, ஸ்டவ் கல் மாதிரி. இந்த இடத்துல பார்த்தா அது வியூ பாயிண்ட் மாதிரி எதாவது வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தா எல்லாமே தெரியும். இந்த மலை ஏதோ தெரியுது பாருங்கள். நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா இந்த மலை இல்லாமல் அடுத்த மலை நினைக்கிறேன். இந்த இடமே அப்படியே பனியாக தான் இருக்கலாம். நம்ம வந்தது இந்த பக்கங்க. இப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் போக போகிறோம்.
எதுவும் போட்டிருக்கு, ஹிந்தியில் போட்டிருக்கு. எல்லாமே பண்ணி தான். இங்கே பாருங்க, இங்கேருந்து ரீல்ஸ் மாதிரி போட்டுவிட்டாங்க, காரை பாதி. இதுலேருந்து அப்படியே போகிறானுங்களா, வாங்க. சூப்பராக இருந்ததுங்க. வர வழியெல்லாம் அருமை. அந்த க்ரீனாக தான் இருக்குது, க்ரீன் ஒயிட். அதான் அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, நல்ல வேலையாக இருக்குது. போதா இந்த பாருங்கள், இதெல்லாம் தான் மழை கோயில் ஸ்பாட் ஆகிற இடம் வந்து. ஏன்னா நம்ம கார்த்திக் சாமி அதான் அங்கே இருக்குது. இன்னும் மழை ஏறணுங்க, இப்படி போய் அங்கே இருக்குது. மேகமூட்டம் மறைச்சிட்ருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கு. சூப்பருங்க, சூப்பர். வாங்க போகலாம். இன்னும் பாதி தூரம் ஏறின மாட்டேங்க. இங்கே பாருங்கள், உத்தரகாண்ட் டூரிசம்னு சொல்லி இங்கே என்னமோ இங்கிலீஷ் எழுதியிருக்கு, போட்டிருக்காங்க. மீட்டர் 3048, டிகிரி 30 டிகிரி எதோ போட்டிருக்காங்க, படிச்சுக்கிங்க. இங்கேருந்து வந்துட்டேங்க. மொத மலை படிக்கிட்டு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மூச்சு கொஞ்சம் வாங்குதுங்க, ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கு பாருங்கள், அப்படியே அங்கே இருக்க மாதிரி தான் இந்த இடமும் இருக்கும். நம்ம பார்க்கறதுனால கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுது. கிரவுஞ்சமலை முருகனுக்கு அரோகரா, கிரவுஞ்சமலை முருகனுக்கு அரோகரா, கிரவுஞ்சமலை முருகனுக்கு அரோகரா, கிரவுஞ்சமலை முருகனுக்கு அரோகரா, அரோகரா. நாங்கள் வந்துட்டோம் மேலே. கோயில், ஹனுமான் கோயில். அங்கே ஒரு ஹனுமான் இருக்கார். நம்ம ஷூ கழட்டி அங்கே வச்சாச்சு. அப்பயும் ஜில்லுன்னு இருக்குங்க. வாங்க ஹனுமான் கும்பிட்டு போகலாம். நம்ம ஹனுமான், ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம். பாருங்கள், நம்மளோட கிரவுஞ்சமலை முருகனை பார்க்க அந்த படி தாங்க. யூடியூப்லலாம் பார்த்துருப்போம், நெட்டில் பார்த்துருப்போம் அந்த வீடியோ. அப்படியே பாருங்கள், பின்னாடி பனிமலை அப்படியே தெரியுது. இந்த இது வேகம் அப்படியே மறைச்சிருக்கு, ஆனால் நல்லா தெரியுது பாருங்க. அங்கே மேலே போய் பார்க்கலாம். ஆஞ்சநேயர் கும்பிட்டு போகலாம். வந்துட்டோங்க, பூஜை சாமணும். இந்தா அப்படியே ஏறலாம் வேண்டியதானே. நம்ம கார்த்திக் சாமி துண்டு கட்டிட்டேங்க. வேட்டி எடுத்தால் கொண்டு வந்தேன், வேட்டி கட்டிட்டு எடுத்துகிட்டு வர முடியாது. பேண்ட் போட்டு துண்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நம்ம பனிமலை முருகனுக்கு நாங்கள் மேலே ஏறலாம். ஓம் கிரவுஞ்சமலை முருகனுக்கு அரோகரா, கிரவுஞ்சமலை முருகனுக்கு அரோகரா. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். கிரவுஞ்சமலை முருகனுக்கு அரோகரா, அரோகரா, கிரவுஞ்சமலை முருகனுக்கு முருகனுக்கு அரோகரா, இமயமலை முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கிரவுஞ்சமலை முருகனுக்கு அரோகரா, அரோகரா, கிரவுஞ்சமலை முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. இப்போதான் வந்து தெரியுங்க. அரோகரா, கிரவுஞ்சமலை முருகனுக்கு அரோகரா, 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 கிரவுஞ்சமலை முருகன் அரோகரா. அரோகரா, 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 அரோகரா.
உலகத்தை சுற்றி வந்து மாம்பழம் கிடைக்கலன்னு கோவத்தில் மயிலே வந்துட்டாருங்க. அங்கே தான் மயிலை விட்டுட்டு தவம் இருந்திருக்காருங்க. கார்த்திக் சுவாமி டெம்பிள். நம்ம மயில் வேலுண்டு மயிலுண்டு பயமில்லை. அரோகரா. இதுதாங்க அந்த வைப்பு வீடியோ தாங்க பார்த்தேன், வந்துட்டேன். வர வச்சிட்டார். கார்த்திக் சுவாமி டெம்பிள். அரோகரா. இதாங்க சுற்றி மலைங்க, பார்த்தா தெரியும். பாருங்க பனி கொட்டி கிடக்கு. அது வந்துட்டுங்க மேலே சாமி கட்டு தரிசனம் பண்ணியாச்சு. இந்தாங்க கிரவுஞ்சமலை முருகன். சந்தனமும் அரிசி மாதிரி கொடுத்தாங்க. நெத்தியில் பிச்சாச்சு. இங்கெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக ஐஸுங்க. அதான் காலேஜ் சில்லுன்னு இருக்குது. இந்த இடத்துல தெரியுதுங்க வெள்ளை வெள்ளையா மலை. உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக அங்கே பார்க்க. இங்கேருந்து இதாங்க இதோட ஹைட்டு. இதோட இந்த மலை தான் ஹைட்டு. அது எல்லாமே கீழே தான் இருக்குது. அதனால் கீழே பார்க்கறதுனால இங்கேருந்து அவ்வளோ அந்த பக்கம் தான் ஹைட்டு. அதனால் உங்களுக்கு நல்லா இங்கேருந்து வியூ தெரியுதுங்க. சூப்பரான வியூ தெரியுது. பூரி நல்லா கூலிங் இருக்கு. மலை பாருங்க, மலையோட ஹிஸ்ட்ரி ஏதாவது போட்டிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா ஏதாவது தெரியும்னு போட்டிருக்காங்க. फटा से भी नस खुले है भाई आज तक। இங்கேருந்து பார்த்தா இந்த மலைலாம் தெரியுங்க. அப்பா நல்லா கூலிங் ஏறுதுங்களா. கீழே ஜிலு ஜிலுப்பாக இருக்கு. சூப்பர் சூப்பருங்க. தாங்க இதோட மலையோட வியூ பாயிண்ட். அங்கே தெரிய பாருங்க, மேகமும் கலந்து தான் இருக்குது. மேகமும் இந்த வெள்ளை மலை பனிமலையும் தெரியுதுங்க. இந்த மேகம் மட்டும் வந்து தான் தெரியுது. அந்த மேகம் அப்படியே அந்த மலை மேலே இருக்குது. அதான் தெரியும் உங்களுக்கு. வாங்க இந்த மலை அதெல்லாம் பனிமலை தாங்க. அப்படியே ஸ்டார்ட் ஆகுது இமயமலை. அங்கேயே இதுதான் முருகர் இங்கே தாங்க வந்தார் இமயமலைலேருந்து. அதான் இதோட பேரில் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா இதோட மலைலாம் தெரிய மாட்டேங்குது. பேர் போட்டுறான்னா அந்த மலையோட வியூ பாயிண்ட். சூப்பர் சூப்பர். முருகர் பார்க்க போகலாம் வாங்க. இது இதோட வியூ பாயிண்ட். நான் மட்டும்தாங்க சட்டம் போட்டுட்ருக்கோம். இதை பாருங்க, இது மேகமூட்டம் தான். அந்த பக்கம் தான் பாருங்கள் அந்த பனிமலை. இந்த வைப்பு நல்ல வைப்புங்க. அரோகரா. கிரவுஞ்சமலை முருகனுக்கு அரோகரா. வேல் முருகனுக்கு அரோகரா. ஹிந்தியில் போட்டிருக்கு. சாமி கும்பிடலாங்க. நம்ம முருகர் இருக்காரு, ஆறுபடை முருகர் இருக்கு. வாங்க நம்ம முருகர் வந்த கோயில் கார்த்திக் சுவாமி டெம்பிள். ஓ முருகா. வேல் முருகா. வேல் முருகா. அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கிரவுஞ்சமலை முருகனுக்கு அரோகரா. அரோகரா.
இதான் நம்ம முருகர், நம்ம முருகர் இருக்கார், கவுஞ்சமலை முருகர் கரோகரா. வாங்க அப்படியே முருகர் சுற்றலாம், அந்த பக்கம் சுற்றுருமா. ஆறுபடை முருகர் கரோகரா. கார்த்திக் சுவாமி டெம்பிள் உத்தரகாண்ட் பார்த்தங்க, வர வச்சுட்டாரு. முருகரோட அருள் இருக்குங்க. நான் வீடியோ தாங்க பார்த்தேன், மற்றப்பெல்லாம் அவரே என்ன பண்ணணும் ஏதுன்னு அவர் மூலியமாக பண்ணி வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. 3000 கிலோமீட்டருங்க நாம் இருக்கிற இடத்துல இருந்து, அம்மன் நகர், குமராபாளையம், தமிழ்நாடு. அங்கேருந்து இந்த பழனி இமயமலையில வந்து இங்கே வந்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்கே வராது. பழனி போனோம்ல, இந்த மாதிரி தான். நாம் ஒரு இடத்துக்கு போனோம்னா அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் நாம் அவர் இடத்துக்கு வந்திருக்கோம். இமயமலை முருகர் இங்கே வந்து நம்ம தென்னகத்துக்கு வந்திருக்காரு. நாற்று தென்னாளுடைய சிவனை போட்டு அதனால இமயமலை ஸ்டார்ட்டுங்க. அங்கேருந்து அந்த அந்த வெள்ளத்துலேருந்து அப்படியே ஸ்டார்ட்டு. ரொம்ப சந்தோஷம். அரோகரா. ஓம் வேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. ஓம் வேல் முருகனுக்கு அரோகரா. கவுஞ்சமலை முருகனுக்கு அரோகரா. 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 மேகமூட்டம் அதனால தெரியல. அது எல்லாமே பனிமலை தாங்க, வரிசையாக பனிமலை தான். நைட்டு எனக்கு தெரியுது, உங்களுக்கு வீடியோவில் தெரியாது. மேகமலை மறைச்சிருக்கு. இன்னும் அந்த கிளைமேட் இருக்கிறதுனால அந்த பனி அப்படியே இதாக மோஸ்ட்டாக மதிச்சு அந்த மலை மேலே இருக்கிறதுனால அந்த மலை மேலே அப்படியே நிற்குது. அது மேகம் தாங்க, மலை இல்லை. ஆனால் மேகத்துக்கு பின்னாடி மலை இருக்குது. சிறப்பு சிறப்பு இதாங்க இமயமலை. அப்படியே அங்கே போனோம்னா நம்ம கைலாஸ், இந்த பக்கம் போனால் நேபாள். அதுதான் அதோட பார்டர், அந்த வெள்ளை பனி. இதை பார்த்தீங்கன்னா கீழே இதெல்லாம் ஊரில் இருக்குங்க, அங்கங்கே ஊர் இருக்குது. அங்கங்கே அவங்க அந்த இடத்துல அப்படியே வாழ்ந்துக்க வேண்டியதான். சிறப்புங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ரூமுக்கு மணி 4 மணி ஆகுது. இப்போ தான் வந்தேன், சாப்பிட்டேன். அவங்க தான் ரைஸ் கொடுத்தாங்க. ரைஸு இந்த முட்டை கவரை, இந்த முட்டை கவரை, இது 4-5 அவரை இருந்தது கலந்து. ஒரு கீரை, பருப்பு, அப்புறம் கேரட்டு, அப்புறம் ஒரு சாத்துக்குடி மாதிரி கொடுத்தாங்க. சாப்பிட்டாச்சு. இப்போ தான் வந்தேன். அப்புறம் வந்தோடனே போய் அவர்கிட்ட சொல்லிட்டேன், காலையில் போகிறேங்க, இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சரிங்கன்ட்டார். அப்புறம் காலையில் பஸ் எத்தனை மணின்னு கேட்டுக்கிட்டேன். பஸ் 6, 7, 8 அப்படின்னு. 6, 7 போக முடியாதுங்க, 8 மணிக்கு போகிறேன் அப்படின்னு. அப்புறம் 7 மணிக்கே எழுந்திரிச்சு நான் செக் அவுட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சரின்ட்டார். ரொம்ப தங்கமான மனுஷருங்க. இன்னும் காசு கூட வாங்கலை எதுக்குமே. இதை போகும்போது செக்அப் பண்ணி எழுதிக்கிட்டாரு. காலையில் எல்லாமே டீ 4 டீ குடிச்சிருப்பேன். டீயே சாப்பாடு 3 வேளை, பிரச்சனை இல்லை. ஓகேங்க. தரிசனம் சிறப்பு. நம்ம கவுஞ்சமலை முருகனுக்கு அரோகரா. எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆனால் யூடியூப்பில் பார்த்து தான் வந்தேன். எல்லாம் இந்தியாக இருந்தது. கேட்டு 6 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எப்படியோ புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேங்க. கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரியே தான் வந்துட்டேன். கரெக்டாக ஒரு பிரச்சனை இல்லை, வந்துட்டோம். இமயமலை முருகன் தரிசனம் சிறப்புங்க, சிறப்பு. நம்ம கைலாசநாதருக்கும் வட்டமலை முருகருக்கும் அரோகரங்க. ரொம்பவே சந்தோஷம். நாளைக்கு நம்ம பஸ்ஸு பிடிச்சோம்னா ரிஷிகேசிங்க. நாளைக்கு இங்கேருந்து 8 மணிக்கு பஸ் பிடிச்சா ருத்ரபிரியாவுக்கு போய் தான் மாறணும். ருத்ரபிரியாவுக்கு 2 மணி நேரம் ஆகும், 10-11 மணி. அங்கே நாங்கள் வண்டி பிடிச்சோன்னா 5 மணி நேரம் ஆயிரும். அதனால் பகல் தான் போக முடியுன்ட்டு நைட் ஸ்டே பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம நைட்டு பகலில் கிளம்பிட்டோம்னா நாளைக்கு 5 மணி 6 மணிக்கெலாம் ரிஷிகேசி போயிடலாம். ரிஷிகேசி ஆதித்யார் நாளைக்கு. இப்போ சனிக்கிழமெலாம் அங்கே இது பண்ணிவிட்டு நைட்டு அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி வரும். இப்போ சனிக்கிழமை நைட்டு அங்கே தான் நம்மளுக்கு. மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை தான் ரிட்டர்ன் டெல்லி. எல்லாம் 5 மணி நேரம் ட்ராவல் தான். ஒட்டுக்காக வந்தாச்சு, நாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். பிரச்சனை இல்லை, இப்படி வந்தால் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த முருகரை வந்து தரிசனம் பண்ணது. எல்லோரும் நாம்பளும் எல்லாம் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷம். நன்றி.
காலை வணக்கம். நான் உங்கள் யோகராஜ். இப்போ தாங்க எந்திரிச்சேன். பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டேன். நேற்று அப்படியே வந்து தூங்கிட்டேங்க. நல்லா தூக்கம். வாங்க உங்களை வெளியே காட்டி போகிறோம். காலை 7 மணிங்க. வெள்ளிக்கிழமை காலை 7 மணி அளவில். உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கதா அப்பா வெள்ளப்பனி பனிமலை. இப்போ எந்த ஒரு மேகமும் இல்லைங்க. இன்றைக்கி எந்த மழையும் இல்லை, எந்த இது இல்லை. ஆனால் ஓவராக குளிருதுங்க. அவ்வளோதாங்க. நீ 8 மணிக்கு பஸ் ஏறி ருத்ரப்பிரியாவுக்கு போகிறதாங்க. நான் இந்த கிளைமேட் உங்கள்கிட்ட காட்டுறதான் காட்டினேன். தெரியுதுங்களா இந்த பனி மலை? நேற்று இதே இடத்துல தான் காட்டினேன். எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு. இந்த இடத்துல நேற்று பனி கொட்டிகிட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா அந்த எந்த ஒரு மோஸ்ட்டும் இல்லாமல் அந்த பார்த்திங்கன்னா தெரியுது, அதெல்லாம் வெள்ளை பனிமலை தாங்க, மேகம் மட்டும் இல்லை. நல்லா குளிர் இருக்குங்க கிளைமேட்டுக்கு. பனி போகுது தாங்க பனிமலை. காலை வணக்கம். வாங்க உள்ள போயிடலாம். இருக்கிறா இதே நல்ல மனசு சுக்ரியா. ரூமில் தான் தூங்கினேன். நல்லா பார்த்துக்கிட்டாரு. நன்றி நன்றி. நாங்கள் வந்து வந்துருச்சுங்க. கரெக்டாக வந்துருச்சு. நன்றி நன்றி. வந்துருச்சு 8 மணிங்க. இப்போ அப்படியா